அட்ரஸ் பண்ணுன்றது தான் அவங்க ஒரு ஃபார்மேட்டை அந்த வீட்டில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்படி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி தான் விக்ரம் கிட்ட வந்து பாரு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க, பக்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அது யாருது என்னன்னு கேட்டு சொல்லுங்கள், எனக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ண, பாத்ரூம் க்ளீனிங் வந்து பாரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் சொன்னோன்னே அவருக்கு வந்து ஆல்ரெடி வியனா கூட ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேம் ஆடணும்னு நினச்சது பாரு. ஓகேவா, பாரு டீம், பாருன்னும் போது பாரு டீம், பாரு ரம்யா எல்லாருமே ஆப்போசிட் டீமில் இருக்கிறது விக்ரம். ஏற்கனவே வியானா கூட ஒரு விஷயங்கள் காலையில் வியானாவை சாமான் தைக்க சொன்னதோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு வேலை சொல்லியிருப்பார் விக்ரம் அந்த சூப்பர்வைசராக சொல்லியிருப்பாரு. வியானா வந்து நான் நீங்கள் சொன்னால் செய்ய மாட்டேன், தலை சொன்னால் செய்கிறன்ற மாதிரி ஒரு கையை செய்யினா விக்ரமுக்கும் வியானாக்கும் ஒன்று கோல்டு வர போயிட்டே இருக்கு இல்லைங்களா. அவங்க சொன்னோன்னே இவருக்கு தான் ட்ரிகர் ஆகிடுமே, இவர் மான ரோஷத்தோடு அந்த ஷோவில் இருக்கணும், இவர் யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடாது, இவர் யார்கிட்டையும் சாரி கேட்கக்கூடாது, யாராவது இவரை பண்ணால் அவங்க வந்து இவர்கிட்ட சாரி கேட்கணும், இவரை ஒரு கெத்துலேயே வச்சிருக்கணும், டீமும் கெத்தில் வச்சிருக்கணும், உள்ள கண்டஸ்டன்ஸும் கெத்தில் வச்சிருக்கணும், அப்படி இப்படி கூட இவர் மரியாதை அசைஞ்சிடக்கூடாது அப்படின்ற இடத்துல தெளிவாக இருப்பார்ல. ஸோ இவர் ஒரு வேலையை சொல்லி இப்போ அவங்க செய்யலை, வேணா செய்யலை, இல்லை யாருமே செய்யலைன்ற மாதிரி இவர் இப்போ நான் யாருமே வந்து நான் சொன்னால் செய்ய மாட்டாங்க, எனக்கு மரியாதை இல்லை, ப்ளஸ் எனக்கு கஷ்டமாக இருக்கேன், அவமானப்படுற மாதிரி இருக்கு, நான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சொன்னோன்னே விக்ரம் சொல்லிடுவார். என்னங்க இப்படி சொல்லிங்க, நீங்கள் தான் நாங்கள் சூப்பர்வைசர், நீங்கள் சொன்னால் யாருங்க கேட்க மாட்டா, இந்த வீட்டில் எல்லாருமே நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்குறேன் அப்படின்னு பாரு ஆஸ் யூஷுவல் வம்பு வலிப்பாங்க. ஏன்னா அவங்கள டைவர்ட் பண்ணுன்றது அந்த கேமுக்கான ஃபோக்கஸ் அவர் அந்த இடத்துலேருந்து எழுக்கணும், அதனால வம்பு வலிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ரம்யா கிட்ட போய் இது ரம்யா கிட்ட போன்னு ரம்யா எதிர்பார்க்கல இந்த விஷயம். ஏன்னா பாரு வந்து இது பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஸோ ரம்யா பாருவும் விக்ரமும் மோதிக்கிட்டோன்னு நினச்சி ரம்யா சும்மா இருந்தாங்க. ஆனால் விக்ரம் என்ன பண்ணாரு, ஏற்கனவே அவருக்கு இருக்க அந்த பர்சனலாக அவர் வந்து ஹர்ட் ஆன விஷயங்கள், ஹர்ட்னு கூட சொல்ல முடியாது, இவருக்கு பொத்திக்கிட்டு வந்துருச்சாமா ரோஷம் மானம் இல்லை, இவர் சொல்கிறது யாரும் மதிக்கலன்னு. ஏன்னா இவர் சொல்கிறது மதிக்கிறத வச்சு தான் அவர் இவ்வளோ நாள் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இல்லைனா வந்து கேட்குற இடத்துல வந்து வியானா இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்லேருந்து கொஞ்சம் முட்டிக்கிட்டே தான் இருக்கும் வியானாக்கும். சுபிக்ஷா மண்டையாட்டுற மாதிரி வியானா மண்டையாட்டுறதில்ல விக்ரமுக்கு. ஓகே, ஆனால் அந்த ஹோஸ்ட் திட்டுறாரு பார்த்தீங்களா, விக்ரமுக்கு மண்டையாட்டலன்னா திட்டிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா, அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு வந்து சுருன்னு வந்ததுனால இவர் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம். அப்புறம் அதை போய் ரம்யா கிட்ட வந்து சொல்லுவார் இவர். ஸோ ரம்யாவுக்கு விக்ரமுக்கு, ஏன்னா ரம்யா அதை எதிர்பார்க்கல, விக்ரம் அதை தன்கிட்ட கொண்டு வருவாருன்னு. ஸோ அப்போ வந்து ரம்யா கிட்ட போய் சொல்லுவார் விக்ரம் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொல்ல சொல்லி, ஆனால் எனக்கு சொல்ல இஷ்டம்னா நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்கு மரியாதை இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொன்னோடனே ரம்யா சொல்லுவாங்க, சரி இப்போ நான் தலையாக சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே பாருக்கிட்ட ஒரு டீல் பேசியாச்சு, கமலாவா நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண, நீ என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல டக்குன்னு தலையா மாதிரி விக்ரம் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து தலையா சொல்கிறேன், அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துன்னு வந்து ஹாலில் வச்சிருங்க, அது யாருது என்னன்றதை பார்த்துக்கலாம், நீங்கள் ஹாலில் வச்சிருங்க. ஏமா அது பாத்ரூம் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பக்கெட்னு சொல்கிறாங்க, எப்படி ரம்யா நீ இதை எடுத்துன்னு வந்து வைக்க சொல்லுவேன்? ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, நீ தலையாவும் அதை அட்ரஸ் பண்ணும்போது என்னங்க பாத்ரூம் விஷயம் இல்லை, நீ கூட போய் பார்த்துருக்கணும். சரி ஓகே, அது என்னன்னு போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு வந்து வைங்கன்னு சொன்னது ரம்யா தான். ஓகேவா, ஸோ ரம்யா சொன்னோடனே விக்ரம் எடுத்து வந்து வச்சார். இந்த இடத்துல ரம்யா சொன்னது தான் விக்ரம் செஞ்சாருன்ற வரைக்கும் சரிதான். ஆனால் ரம்யா சொன்னாலுமே பாரு என்ன சொன்னாங்கன்றது விக்ரமுக்கு புரியல சரியா. ஏன்னா பக்கெட்டில், ஆனால் அவங்க அட்ரஸ் பண்ணது பாத்ரூமில் இருக்குது, பாத்ரூமில் இருந்தால் பக்கெட்டில் என்னங்க இருக்கும், துணி தான் இருக்கும், மோஸ்ட்லி துணி தான் யாராவது ஊற வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் அது நடக்கிறது தான், துவச்ச துணியை வச்சுருப்பாங்க, காய போட வச்சுருப்பாங்க, இல்லை ஊற வச்சுருப்பாங்க, அதுதான் நடக்க போகுது. அவங்க ஒன்றும் பெட்ரூமில் துணி இருக்குது, பெட்டு கீழே துணி இருக்குது, பெட்டு மேலே டவலை மடிக்கலன்னு சொல்லலை, பாத்ரூம்னு சொல்லியாச்சு, பக்கெட்லன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, அப்போ அதில் அங்கே தான் இருக்கணும். அத்தினால வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த சென்ஸ் கூட இல்லாமல் இருக்காது. அப்போது உடனே வந்துட்டு அதை போய் ரம்யா கிட்ட சொல்லவும், ரம்யா வந்து அங்கே என்ன இருந்தாலும் எடுத்துன்னு வந்து வச்சுருங்க, நடுவில் எடுத்துன்னு வந்து வச்சுருங்க, யாருக்கு என்ன வேணால் பார்த்துக்கிட்டோன்னு. இது எப்படி நடக்கும்னா, எப்போ பாரு அந்த வீட்டில் ஹவுஸ் கிளீனிங் நடக்கும்போது அங்கங்கே யாராச்சும் ப்ரஷ்ஷு இல்லை யாரையாச்சும் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ஹேர் கிளிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பொதுவாக வச்சுருங்க, அவங்கவுங்க யாருக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டோம், யாருக்குன்னு பார்த்தோம், அப்படி யாருமே அட்ரஸ் பண்ணலாம், ட்ராஷில் போட்டலாம் நடக்கும். இது ஆஸ் யூஷுவல் நடக்கும். ஆனால் பக்கெட்லலாம் ஒரு சில திங்ஸ் இருக்குன்னா அது வந்து எடுத்துகிட்டு வந்து யாருது என்னன்னு கேட்டு தான் அவங்க வந்து பண்ணணும், ஒருத்தர்கிட்டயும் வந்து 1-on-1 கேட்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். ஸோ இதை தான் பாரு சொல்லுவாங்க. இது என்னன்னு வந்து அப்போ புரியலனாலும் உள்ளே போய் பார்த்த விக்ரம்க்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை இந்த விஷயம் ரம்யா கிட்ட போகும்போதே அது என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம். இது ரெண்டுமே விக்ரமும் ரம்யாவும் பேசிக்கிட்டது. ஓகேவா, பாருவோட பிளான் என்னன்னா, அவர் வந்து திருப்பி அவர் எல்லார்கிட்டையும் போய் கேட்பாரு, அப்போ அவரை டைவர்ட் பண்ணி விட்டுலாம் அவர் அந்த பிளேஸ்லேருந்து எழுப்பலான்றது தான் பாருவோட பிளான். இதை முன்னாடியே ரம்யா கிட்ட சொன்னதா ரம்யாவுக்கும் தெரியும். ஆனால் விக்ரம் எதிர்பார்க்காத விதத்தில் அதை வந்து ரம்யா கிட்ட கொண்டு போவோம். தலையை நான் இதை அட்ரஸ் பண்ணணும் போது 2 கேரக்டர்லேயும் ரம்யா மாட்டிக்குவாங்க. ஸோ இவங்க டீமுக்காக பண்ணுறேன்னு சொல்லி பாரு கிட்ட சொன்னதையும் இவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. விக்ரம் தன்கிட்ட தலையை வந்து அட்ரஸ் பண்ணதையும் நான் பண்ணணுன்றதுனால ரெண்டுத்துலேயுமே சரியாக இருக்கணும்னு நினச்சி ரெண்டுத்துலேயுமே சொதப்பிடுவாங்க. ஓகேவா, இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து அது போய் பார்க்கும்போதே அங்கே ஒரு இல்லை ரம்யா அது துணி இருக்கு, நான் எடுத்துன்னு வந்து வச்சா தப்பாயிரும் இவர் சொல்லியிருக்கணும். இல்லை என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லாத இடத்துல ரம்யாவும் அதை சொல்லலை. அப்போ அங்கே இது வந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டோன்னே விக்ரம் எடுத்துன்னு வந்து வச்சோன்னே என்ன பண்ணுறாங்க, பாரு வந்து போய் வியானா கிட்ட சொல்லுங்க, இது அங்கே ஏதோ பக்கெட்டில் வச்சு உந்தா திங்ஸ்ன்னு அவங்களுக்குள்ளே சேர்ந்து ஆமாம் ஏன் திங்ஸ் தான் போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்குது. ரம்யா
ரம்யா கல்யாணம் இப்போ லைவ்ல அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அது எட்டுனது வச்சோன்னே இது வேற மாதிரி அஃபண்ட் ஆயிடும் பர்சனலாக வியானாக்கு. என்னன்னு சொன்னால் என்னோட திங்ஸு அப்படின்றத விடவும் இந்த மாதிரி இந்த வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு. அங்கே இருக்கிறது லேடிஸ் திங்ஸ், முக்கியமாக லேடிஸ் திங்ஸாக இருந்தால் ரெஸ்ட் ரூமில் அது யார் என்னன்னு கேட்டு அட்ரஸ் பண்ணோங்கிறது இருக்கும்போது நீங்கள் என்னென்ன கேட்காம எடுத்துகிட்டு வந்து எப்படி நடு வீட்டில் வைப்பீங்க அப்படின்னும் போது இது எந்தன்னு தெரிஞ்சுதான் எடுத்துன்னு வந்து வச்சிங்களான்னு ஒரு வார்த்தையை வியானா விட்டுருவாங்க. இது லைவ்ல பேசுவாங்க. அது அவங்க கேட்ட வார்த்தை தப்புன்னு சொல்லி அவங்க லைவ்ல சாரியும் கேட்டுறாங்க. ஆனால் அவங்க கொஸ்டின் என்னன்னா வியானாது இது எந்தன்னு தெரிஞ்சு வச்சிங்களான்னு கேட்டோன்னே இவர் அஃபண்ட் ஆயிடுறாராமா. யாரு? விக்ரம். உடனே அப்பயே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவர் சும்மா கேட்டால் அது எப்படி நீ சொல்லுவ? அப்போ அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை ஒன்று வரும். அரோரான ஒரு முக்கியமான கேரக்டர் அங்கே உள்ள வரும். இதை சார் அட்ரஸ் பண்ணாரா? விஜேஎஸ் சார், ஹோஸ்ட் சார், அரோராவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அரோராவோட தன்னோட பையன் நடிக்கிற வெப் சீரிஸ் சப்போர்ட் பண்ணுற விஜய் ஹோஸ்ட் சார் வியானாவை கேட்டீங்க, ரம்யாவை கேட்டீங்க, விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாருதான் இருந்தாங்கன்னு அட்ரஸ் பண்ணுறீங்க. அந்த ஒரு கமெண்ட்டை அரோரா பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் லைவ்ல கூட யாருமே யாருன்னு சொல்லவே இல்லை. ஒரு சிலர் தான் அரோரான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரோரா இருந்தது விக்ரம் டீம். அரோராவும் சுபிக்ஷாவும் பக்கத்தில் நிற்கும் போது வியானா, விக்ரம், ரம்யா, பாருன்னு ஒரு விஷயம் போகும்போது அந்த இடத்துல எந்தன்னு தெரிஞ்சு எடுத்துன்னு வச்சிங்களான்னு போது இதுனா இப்படி பேசுகிற இப்படி பேசாத அப்போ என்ன கையை விட்டு அவர் பார்த்தாரு. அதாவது அந்த பக்கெட்டில் ஊற வச்சிருக்கனால அது மேலோட்டமாக பார்த்தா எப்படி உந்துன்னு தெரிஞ்ச கையை விட்டா பார்த்தாருன்ற மாதிரி ஒரு அநாயங்கான வார்த்தையை அங்கே சொன்னது அரோரா நினைக்கிறேன். ஏன்னா அரோரா சுபிக்ஷா பக்கத்தில் இருப்பாங்க. அந்த வாய்ஸ் மட்டும்தான் வரும் டக்குன்னு. ஆனால் யாரோ ஒருத்தர் தான் சொல்கிறாங்க அது அரோரா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவோ அரோரா ஆமாத்தான் அரோரா தான் எனக்குமே அந்த வாய்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா கேமரா டக்குன்னு யாருன்னு காட்டலை. 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க அரோரா சுபிக்ஷா. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஆனால் அவங்க 2 பேரில் யாரோ தான் சொன்னாங்க. அந்த விஷயம் விஜய் அட்ரஸ் பண்ணாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாரு லைவ்ல இப்போ வரைக்கும். ஏன்னா அந்த டாபிக் எடுத்து பேசும்போது வியானாக்குமே அது தெரியல யாருன்னு. ஏன்னா எல்லாரும் ஒரு இதில் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஒரு கமெண்ட் வரும்போது அப்போ வியானா அஃபண்ட் ஆயிடுறாங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறேன் விக்ரம், இந்த மாதிரி ஏன் எட்டுன்னு வச்சிங்க, அது எந்த இருக்கட்டும் யார்தான் இருக்கட்டும், இங்கே அது மாதிரி பண்ணக்கூடாது இல்லை யாருதுன்னு கேட்கணுன்றது தானே இந்த வீட்டோட ஃபார்மேட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த வார்த்தைக்கு அவர் பதிலே சொல்ல. நானும் வியானாவும் தானே பேசுகிறோம், இல்லை தலை சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல உங்கள் டீம் ஆளுங்களே தானே அதை சொன்னாங்க, அது ஏன் கேட்கலன்னு வியானா அங்கேயே அஃபண்ட் ஆயிடுவாங்க. அப்போ அதெல்லாம் நான் தலை சொன்னதை அது அந்த இடத்துல தேவையில்லாம் முக்க நடிச்சு ஒரு தேர்ட் ஒப்பீனியன். அதே பாரு போய் தேர்ட் ஒப்பீனியன் எங்கேயா சொன்னால் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, நீங்கள் நடுவில் போகிறீங்க, அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, நீங்கள் நடுவில் போகிறீங்கன்னும் போது இங்கே அரோராவும் சுபிக்ஷாவும் மட்டும் வந்தது நியாயமா? அதை ஒன்று தலை கேட்டிருக்கணும் இல்லை விக்ரம் கேட்டிருக்கணும். வியானா ஆப்வியஸாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க விக்ரம் கிட்ட தான் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அப்போ விக்ரம்க்கு வக்காலத்து வாங்கிட்டு யாரோ வராங்கன்னா அதை விக்ரம் தான் கேட்டிருக்கணும். ஓகேவா? அப்போ அதை தான் வியானா கேட்பாங்க. உங்கள் டீம்லேருந்து ஒருத்தங்க அந்த கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன கார்னர் பண்ணுறீங்க? முதல்ல என் திங்ஸை வச்சது தப்பு, அதுக்கப்புறம் அதை கேட்க வந்தால் இப்படி வார்த்தைங்களை விடுறாங்க உங்கள் டீம்லேருந்து ஒருத்தங்க. அப்போ இது தலை சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ நடக்கும்போது தலை என்ன சொல்லணும்? உள்ள ஆமாம் நான் தான் சொன்னேன், அதனால தான் விக்ரம் செஞ்சாருன்னா சொல்லணும். அவங்க ரொம்ப நேரம் வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கார்னர் பண்ணப்பறம் ஆமாம் நான் தான் சொன்னேன், ஆமாம் நான் தான் வைக்க சொன்னேன் அப்படின்னு இந்த இடத்துல மாட்டிக்குவாங்க ரம்யா. நான் சொன்ன மாதிரி 2 கேரக்டருமே அவங்க சொதப்பிடுவாங்க. அப்படின்னும் போது அப்போ தலை சொன்னதுனால அப்போ திவ்யா உள்ள வருவாங்க. திவ்யா இது யார் இருந்தாலுமே அது விக்ரம் மேலே தப்பு. வியானா கேட்கும்போது திவ்யா அந்த இடத்துல வருவாங்க. வியானா காட்டுறா, அவங்க சொல்லுவாங்க விக்ரம் மேலேயும் தப்பு இல்லை, ரம்யா மேலேயும் தப்பு இல்லை, அவர் சொன்னார் யூஸ்மா யார் சொன்னாங்க, யார் வேணா செஞ்சுருக்கட்டும். அங்கே தேவையில்லாமல் இன்னொரு ஒப்பீனியன் வருதுல்ல, அதை யாருமே அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்படி தான் அந்த விஷயங்கள் போச்சு. நேற்று நீங்கள் 1 hourல பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வரும்போது அப்போ வியானா கேட்பாங்க, நான் அவ்வளோ பிரச்சனை பேசும்போது நான் கேட்ட கேள்வி தப்பு தான், எந்தன்னு தெரிஞ்சுட்டு வச்சிங்களான்னு. ஆனால் உங்கள் டீம்லேருந்து ஒருத்தவங்க பதில் சொன்னாங்களா, ஆனால் இங்கே அதுல கை விட்டு பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கெட்டுக்குள்ளே. அப்போது அந்த விஷயங்களை பேசும்போது நீங்கள் ஏன் வாயை திறக்கலை? அவ்வளோ விஷயம் பேசும்போது நீங்கள் ஏன் கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 hourல பார்த்து தான். அப்படியே நான் பிளாக் ஆகிட்டேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை பிளாக் ஆகிறதுக்கு. ஏன் ஓவர் சீன் போடுறீங்க விக்ரம்? அன்னைக்கு பாரு மட்டும் 2-3 வாட்டி அழுதோடனே நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரே நாளில் ஒருத்தி 3 வாட்டி அழுவாளா அப்படின்னா நீங்கள் முக்கி அழுகுறீங்களே. இப்போது எடுத்ததுக்கெல்லாம் முக்கிய அழுகுறீங்களே. என்ன பிக் பாஸ் டாஸ்க் படிக்க சொன்னால் முக்கிய அழுகுறீங்க. அது போகும்போது சொன்னீங்க அந்த வார்த்தை கூட விஜய் அட்ரஸ் பண்ணுவாரான்னு தெரில. அந்த நெக்லஸ் வைக்காம இவங்க ஆக்டிவிட்டி ரூம் போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாஷாக சொல்லிட்டு போவார் இல்லை. அப்போனா பிக் பாஸ் வர சொல்லியிருக்காரு ஆக்டிவிட்டி ரூமுக்கு, வரணும் வாங்க எல்லாம் இங்கே இருங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு அப்போ உங்களுக்கு திடீர்னு அது பிக் பாஸ் சொன்னோடனே உங்களுக்கு அழுக வந்துடுது. அதுக்கப்புறம் வியானா 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டால் உங்களுக்கு அழுக வந்துடுது. அப்போ நீங்கள் இப்போ வியானா கூட நின்னாலே உங்களுக்கு அழுக வந்துடுது. அந்த பொண்ணை பார்த்தா பயப்படுறீங்களா? அந்த பொண்ணு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுதா? அந்த பொண்ணு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுன்னா விஜய் வியானாவை திட்டிக்கிட்டே இருக்காரா? எனக்கு புரியல.
இப்போ டாஸ்க்குள்ளே எல்லாருமே ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ரம்யா தான் சொன்னாங்கன்னு உன்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. அதுக்கு வாயா திவ்யா தான் வந்தாங்க. அப்போது அந்த இடத்துல ரம்யாவும் ஸ்ட்ராங்காக சொல்லலை. நடுவில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து தேவையில்லாமல் தலையிடுறாங்க. அந்த கேள்வியும் யாரும் கேட்கல. இந்த பொண்ணு இவளுக்கான விஷயத்துக்கு அவள் பர்சனலாக அஃபண்ட் ஆயிட்டா. ஏன்னா காலைல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை விக்ரமுக்கும் வியானாக்கும் ஒன்று போச்சு. அதை வச்சு அவள் பர்சனலாக அஃபண்ட் ஆயிட்டா. இதில் கேம் ஆனோன்னு முடிவு பண்ணது பாருவும் ரம்யாவும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ரம்யா டக்குன்னு சொதப்போம். பாருக்கும் ஒன்றும் முடியல. அவளுக்கும் ஒரு ஷாக்கு. என்னடா நம்ம வந்து இவனை எழுப்பி எல்லாத்தையும் கேட்க சொல்லலான்னு பார்த்தேன். வெட்டினு அந்த பக்கெட்டை வச்சுட்டு ரம்யா வந்து இப்படி சொதப்பிட்டானேன்னு அவளுக்கு ஒரு ஷாக் இருக்கு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ரம்யாவை எழுப்பி கேள்வி கேட்கும்போது அவளும் போய் தான் சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அரோராவையும் கேட்டிருக்கணும். நீங்கள் நடுவில் சம்மந்தம் இல்லாமல் சொன்னீங்க. அந்த வார்த்தை தான் அவளுக்கு அஃபண்ட் ஆயிருக்கு வியானாக்கு. அப்போ அதை தான் அவள் வந்து 1 hour நேற்று கேட்டிருப்பா. அந்த வார்த்தையை சொன்னவங்களும் உங்கள் டீமில் தான் சொன்னாங்க. அதையே நீங்கள் கேட்கல. இல்லை இவ்வளோ விஷயம் போகும்போது நீங்கள் அங்கே வாய் திறக்கல அப்படின்னா நான் அப்படியே பிளாக் ஆகிட்டேன். பிளாக்லாம் அவன் ஆகவே இல்லைங்க. சும்மா உதார் விட்றான். அவன் வந்து அந்த இடத்த விட்டு எழுந்துக்கூடாது. இது ட்ரிகர் பண்ணுறாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அந்த இடத்துல பேசினா அது பெருசாகாமன்றதுனால சைலண்ட்டாக இருந்துட்டு ரம்யா பேசுவாளான்னு எதிர்பார்த்தா ரம்யாவும் பேசாமல் அவளும் சைலண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரையும் மாட்டி விட்டு நம்ம நல்லவன் இல்லான்னு பார்த்தது தான் அவன் அழுத சீன். அப்போ அவன் நல்லவனா அப்புறம் அழுதவனு விஜயஸ்க்கு தாங்குமா? இன்னைக்கு வந்து அதுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டார். அப்போ ரம்யாவுக்கு நீ வந்து ரம்யாவை கேட்டிருக்கணும், இல்லை பாருவை கேட்டிருக்கணும். நீ எதுக்கு விக்ரம மட்டும் கேள்வி கேட்ட? ஏன்பா அது டாஸ்க் நீ தானே சொல்ல டாஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கும், டாஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கும்னு. அப்போ இவங்க கேட்டாங்க, அவங்க பேசினாங்கன்னு விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க? அப்போ நீங்கள் கேட்கணும்னா யாரை கேட்டிருக்கணும்? ரம்யாவை கேட்டிருக்கணும். இல்லை பாரு தான் கேம் ஆடினால, ரம்யாவும் தான் கேம் ஆடினாங்களே. அப்போ தலையா இவங்க வந்து எதுவுமே சரியா செய்யலன்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக பார்வை நீங்கள் சொல்றீங்கன்னா அரோராவே இங்கே சொல்லியிருக்கணும். தேவையில்லாமல் திவ்யா ஏன் உள்ள வந்தீங்க? திவ்யா கூட மேபி கேட்டுருவார் என்னவோ. ஆனால் அரோராவே கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது அரோரா சொல்லியிருந்தா அவர் அட்ரஸ் பண்ண மாட்டார். மேபி சுவிக்ஷா சொல்லியிருந்தா அட்ரஸ் பண்ணுவார். அது அரோராக்கு சொம்பு தூக்குறாங்கல்ல டீம். அரோராக்கும் விக்ரமுக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொம்பு தூக்குறாங்க. வின்னர் மெட்டீரியல் ரன்னர் மெட்டீரியல் போல என்னமோ ஒன்று பண்ணட்டும். ஸோ இதுதான் நடந்துச்சுன்னு சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல விக்ரமுக்கு வக்காலத்து வாங்கறதுக்காக இந்த விஷயங்கள் வந்துச்சு. அதில் தக்காளி தொக்கா வியானா வந்து திட்டு வாங்கினா இதில் ஓவர் சீன் போட்டது விக்ரம். அழுது முக்கி சீன் போடுறாரு. இவர் அழுகிற சீனை மட்டும் ஜனங்க நம்பி இவருக்கு ஓட்டு போடணும். ஆனா பாரு அழுதாலும் மத்தவங்க அழுதா மட்டும் அது கண்டென்ட்டுக்காக அழுறது. இவர் அழுதா சுபிக்ஷா, அதாவது இவர் குரூப்புக்குள்ள இவர் யாருக்கு ஃபேவரட்டிசம் பண்றாங்களோ, இல்லை இவர் யார் வாழ பிடிக்கிறாளோ, இல்லைன்னா வந்து இவருக்கு யார் வாழ பிடிக்கிறாங்களோ அவங்களாம் அழுதா அது உண்மையான அழுக. கனி அழுதா உண்மையான அழுக, சுபிக்ஷா அழுதா உண்மையான அழுக, அரோரா அழுதா உண்மையான அழுக, விக்ரம் அழுதா உண்மையான அழுக. ஓகேவா? இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் அழுதா வந்து விஜய் கண்ணில் ரத்தம் வந்துடும். ஓகேவா? எல்லாம் காதில் ரத்தம் வந்துடும். அவங்க கத்தி